கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் சார்பில் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மே தினம் என்பது இந்திய நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற தொழிலாளர் அனைவரும் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உல்லாசம், 8 மணி நேர உறக்கம் என்கிற கோட்பாடோடு நம்முடைய தொழிலாளர் வர்க்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. 18ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பல்வேறு தொழிலாளர்கள் போராட்டம் 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும், பணியிட பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளையும், கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் முன்வைத்து மெல்ல மெல்ல போராட்டம் தொடங்கியது. 18ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் இந்த போராட்டத்தின் வீரியம் மெல்ல அதிகரித்து, அந்த காரணமாக ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த போராட்டம் மெல்ல விரிவடைந்து, அன்றைய தினம் தொழிலாளர்கள் விழித்தது முதல் இருட்டு வரை என்கிற வேலை நேரத்தை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தனர். பணியிடத்தில் ஏற்படுகிற விபத்துக்கள், ஊனம், மரணம் போன்றவர்களுக்கு எந்த நிவாரணமின்றி இருப்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி அதன் விளைவாக 1886ஆம் ஆண்டு நம்முடைய தொழிலாளர் வர்க்கம் சிகாகோ நகரத்தில் ஒன்று கூடி நடத்திய பேரணி. அந்த பேரணியில் நடத்தப்பட்ட தடியடியின் காரணமாக 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அந்த தடியடியை கண்டித்து ஏ மார்க்கெட் சதுக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தை கலைப்பதற்காக போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள். இதை தொடர்ந்துதான் தொழிலாளர் வர்க்கம் தொடர்ச்சியாக போராடியது. அந்த போராட்டத்தின் விளைவாக 1919ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் நிதியம் ILO வாஷிங்டனில் நடைபெற்ற முதல் தொழிலாளர் மாநாட்டில் 8 மணி நேர வேலை, வாரத்தில் 48 மணி நேரம் என்கிற வரையறையோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 8 மணி நேர வேலை என்பதை அனைத்து நாடுகளும் மெல்ல மெல்ல இந்த கோரிக்கையை ஏற்று 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உல்லாசம், 8 மணி நேர உறக்கம் என்கிற கோட்பாட்டோடு இயங்கி வருகிறது. இன்றைக்கு அவை மெல்ல மாறி 8 மணி நேர வேலை என்பதை மேலும் அதிகரிக்க வேண்டும், கூடுதல் பணி நேரம் வேண்டும் என்கிற கோரிக்கை மெல்ல தூக்கி வருகிறது. 2023ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் வேலை நேரத்தில் தளர்வுத்தன்மை வேண்டும், பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்கிற கோட்பாட்டோடு நீண்ட விவாதம் நடைபெற்று மீண்டும் 8 மணி நேரம் தான் வேலை என்கிற முடிவுக்காகப்பட்டது. ஆனால் இந்தியாவில் தொழிலாளர் சட்டங்கள் திருத்தம் என்கிற பெயரில் 4 புதிய தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் வேலை நேரத்தை நாளொன்றிற்கு 8 மணி நேரம் என்பதை அந்தந்த மாநில அரசுகள் தீர்மானித்துக் கொள்ளும். வாரத்தில் எத்தனை மணி நேரம் என்பதை வரையறுக்காமல் ஒரு தொகுப்பு சட்டம் இன்றைக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதன் விளைவாக பல மாநிலங்கள் 8 மணி நேரத்தை தாண்டி வேலை வாங்குகிற சூழல், அதே நேரத்தில் பணி பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்பு என்கிற அபாயம் மிக அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தொழிலாளர்களின் பணியிடத்தில் ஏற்படுகிற விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கவும், பணிச்சூழலில் ஒன்றை பாதுகாக்கவும் இருக்கக்கூடிய நிலையாட்டிகள் சட்டத்திலிருந்து 80% தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தொழிலாளி வர்க்கம் மீண்டும் கருத்தாலும் களத்தாலும் உழைக்கிறவர்கள் ஒருங்கிணைந்து இந்திய நாட்டின் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிற வகையில் 8 மணி நேர வேலை, பணியிட பாதுகாப்பு, பணிச்சூழல் போன்றவர்களை மேம்படுத்துவதற்கு போராட இந்த நாளில் சபதமேற்போம்.